நீங்கள் ஆண்டவர் பயப்பட உங்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கான வழிகளை உண்டாக்கணும், முயற்சிகள் செய்யணும். அதுக்காக நீங்கள் கடினமாய் படிக்கணும், உழைக்கணும், பிழைக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கையில் யாரெல்லாம் கொடுத்தாலும் உங்களால் கடைசி எல்லாம் பண்ணீங்க காப்பாற்றணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வோம்? 20ஆம் வசனத்துல 20-25 நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அது மட்டும் அடுத்த 21 மருத்துவச்சிகளுக்கு தேவன் பயனதுனால் அவர்களுக்கு குடும்பங்கள் அழைக்கும்படி செய்யும். நீங்க காப்பாற்றி பாருங்க, கர்த்தரை ஆசீர்வாதம். ஒரு சம்பவம் அடிக்கடி நானும் வந்தது. சரி, நான் எல்லாம் பேசணும்னு நான் நோட் பண்ணல. ஆனால் இங்கே வந்து ஆளை நாப்படுத்தும் போது எல்லாம் சொல்லாமையும் இருக்க முடியாது. நுங்கப்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கே அருண் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டு ஆஃபீஸில் வேலை பண்ணுறது ஒரு பையன் தான். ஸோ நான் டைட்டில் பார்க்குறது அங்கே ஒரு பில்லரில் ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட் போயிருந்தேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப டவுனாக இருந்தாங்க. அவனுக்கு வேலை இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சேர்ந்து ரொம்ப கம்மி படிச்சது கம்மி சம்பளத்துக்கு இருந்தான். அப்போது ஒரு நாள் என்னை வீட்டுக்கு கூட்டு போனான். நீ உங்கள் பக்கத்தில் நீ அப்படிதான் போகிறவா அப்படின்ட்டு. அங்கே தான் நான் என் வண்டி விடுவேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போது அவங்க அம்மா அப்பா உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்தேன், ஏன் நீங்கள் இவ்வளோ முகம் சோகமாக இருக்குங்க? இல்லைப்பா, நான் படிச்சு வச்சேன், எவ்வளோ செலவு பண்ணி அவங்க சம்பாதிக்க ஒன்றுமே இல்லைப்பா, அதான் ரொம்ப. நான் சொன்னேன், அதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறீங்க, நிச்சயம் அவங்க பையன் உள்ள காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவனுக்கு வேலை கழிச்சு ஜாப் பண்ணாங்க. முதல்ல ஒரு ஹெல்ப் டெஸ்க் கிரியேட் பண்ணாரு, குளோபல் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு. முதல்ல ஒரு லோக்கலாக கால் அட்டன் பண்ணுவோம், 6th ஃப்ளோரில் நம்பர். அது லோக்கல், ஆனால் குளோபலாக அவனை கிரியேட் பண்ணி அவனை அதை இன்சார்ஜாக போட்டு அவனை வேலை வாங்கி கொடுத்து அவனை கர்த்தர் நல்ல சாலரி கொடுத்தாரு. அப்போது என் அம்மா அப்பா வீட்டுக்கு வர சொன்னாங்க. வீட்டுக்கு போது என்ன சொன்னாங்கன்னா, நல்ல நேரத்துக்கு வந்து தேவதூது போய் இவன் என்ன பண்ண காப்பாதிக்கப்பா, எங்களுக்கே பயமா இருந்தது. முதல்ல இவனே ஏதாவது பண்ணிக்க போறான், எல்லாருக்கும் எங்களுக்கும் பயமா இருந்தது. ஆனா வந்து அவனை நீ காப்பாற்ற பாருப்பா, இன்னைக்கு UK இருக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை காப்பாற்றணும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்றணும். ஆமென். ரட்சகர்கள் என்ன காப்பாற்றுகிறார், நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். ஸோ அவர் எந்த கட்டளையும் பயப்படாதீங்க, கர்த்தர் மாத்திரம் பயப்படுங்க. ஆமென். இது பண்ணாம செய்வானா, கர்த்தர் சொல்றாரா, கர்த்தர் பயப்படல, தைரியமா கர்த்தர் காலம் இல்லைங்க, கர்த்தர் இறங்கி கொடுக்குறாரு. ஆமென். கர்த்தர் இருந்து உங்களை என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார். மூணாவதாக வேகமாக நான் சொல்லிப்பாங்க. மூணாவதாக எடுத்துக்கொள்வது ஆதியாகமம் 42 நீங்க 18ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, மூணாவதாக அங்க ஒரு மனிதர் சொல்லுவாங்க, பக்கம் 56 42:18 மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். பாருங்க, யோசேப்பு சொல்றான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து. ஆனா சகோதரருக்கு தெரியாது இவர் யார் தானே சொல்ல மாட்டீங்களா? யோசேப்பு தான் தன்னுடைய சகோதரர் என்று சகோதரருக்கு தெரியாது. ஆனா யோசேப்பு தெரியும், இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர். அவங்களுக்கு சொல்லி கேட்டான், என்னன்னு நீ பயப்படவே இல்லையோ, நான் யாரு? தேவனுக்கு. நீங்க வீட்டுக்கு 3 வருஷம் தெரியும், தேவனுக்கு நான் பயப்படுவேன். ஆகிய என்ன பண்றேன், நீ போ, உன் சகோதரனை விட்டுட்டு கடைசி சகோதரனை கொண்டு வா இதை சொல்லி சொல்லுவான். தேவனுக்கு பயப்படுவேன். இப்போ அவங்களே நான் யோசிச்சேன், இந்த மனுஷன் எகிப்துல இருக்கிறான், எகிப்து அவன் கையில் இருக்கு, ராஜாவுக்கு அடுத்ததுல இருக்கான், இவன் தான் ஆகாரம் கொடுக்குறான், இவன் தான் எல்லாத்தையும் வாங்குறான் விற்கிறான், எல்லாரும் தியானம், இவன் போய் சொல்றான் தேவனுக்கு பயப்படுறான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்ககிட்ட ஒருத்தர் வந்துட்டு உங்களை பார்த்து நான் தேவனுக்கு பயப்படுறேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க தேவனுக்கு பயப்படுற குடும்பத்திலிருந்து வந்தாலே தேவனுக்கு பயந்து நடந்த அப்பா, நல்ல அப்பா யாருக்காவது, அப்போ அந்த குடும்பத்துல இருந்து ஒரு மனுஷன் பாக்குறீங்க, அவன் சொல்றான் நான் தேவனுக்கு பயப்படுறேன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதுல்ல அவன் உண்மையான. ஆனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்றான் நான் தேவனுக்கு பயப்படுறேன். நம்ம பண்ண பாவம் தானே நம்ம என்ன பண்ணது, நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துது. இப்போ நாம சொல்லணும், நான் தேவனுக்கு பயப்படுறேன், உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன்,
நல்லதான் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவன் தான் யோசேப்பு சொன்னான், தன்னை வெளிப்படுத்துவதற்கு வெகு காலம் நம்ம உயிரோடு இருப்பதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். எதுக்காக? ஜீவனோடு வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. தீமை நினைக்காதீங்க, அது நன்மையா மாற்றினார். ஆமென். மூணாவதாக நம்ம சொல்லணும், பா நான் தேவனுக்கு பயப்படுறேன், அதனால நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன்னை காலை பிடிச்சி இழுக்க மாட்டேன், குறுக்கு வழியை அட்டாக் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நீ என்னை நம்பலாம். நான் தேவனுக்கு பயப்படுறேன். உனக்கு என்னால் உனக்கு என்ன இல்லை? தீமை இல்லை. என்னால் உனக்கு நன்மை உண்டாகுனா சரி, என்ன உனக்கு தீமை? ஆனால் நீ எனக்கு தீமை செய்த கூட என் தேவன் என்ன பண்ணுவார்? என்ன நன்மையா மாற்றுவார். அந்த விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? பக்கத்துக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இருந்தா போதாங்க, எதற்கே நீங்க பயப்படலாம். சரி, எப்ப பார்த்தாலும் டமால்னு ஏதாவது ஒருவேளை அவன் பண்ணியிருப்பானோ, அதான் அது கீழே விழுது, கிளாஸ் விழுது, ஜன்னல் அடிச்சுப்பாங்க பத்தி அப்பப்போ அடிச்சு போகுது, காத்தச்சு. இப்போ கூட சொன்னாங்க வெளியே மழை பெய்யணும். அப்படியா? தெரியவே இல்லைடா, நல்லா மழை பெய்யலாம். மழை பெய்ஞ்சிருக்கோம், காத்தடிச்சிருக்கோம், அது ஏதோ ஊழ்ந்துருக்கோம், பயப்படவே கூடாது. அல்லையா? நாமளா ஊந்தாதான். சரிங்களா? அதனால பயப்படாது, எதுக்குமே பயப்படாம தீமையானோம். நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். கர்த்தர் எனக்கு தீமை செய்ய கூட என் தேவன் அதை அப்படியே வாங்கி நன்மையா மாத்தி அப்படியே தருவார். அல்லேலூயா. அது யாருக்கு தருவா? செய்தவனுக்கே நன்மை கொடுக்குறாரு. அதான் அவங்க ஆசீர்வாதம். யோசேப்பு தீமை செய்தாங்க, அதை அப்படியே யோசேப்பு வாங்கிட்டாரு. வாங்கி அப்படியே வராது. இன்னைக்கு எல்லாம் வசமா மாட்டினாருங்க. சொல்லும் பாருங்க, என்ன செய்யலாம்? மாட்டினான வச்சு செய்திடலாமா அப்படின்னு, இச்சி செய்திடலாமா, இல்லைன்னா நல்லா வறுத்தெடுக்கலாமா, எல்லாம் சொல்லுவோம் பாருங்க. அப்படிலாம் இல்லாம நான் தப்பா நான் தேவனுக்கு பயப்படுறேன். இப்போ இன்னமும் நன்மை எடுத்துட்டு போ. அல்லேலூயா. உங்க அப்பா அவங்க பட்னியா இருக்காரு, ஆகாரம் கொண்டு போ. அல்லேலூயா. போய் சொல்லு, ஒரு மனுஷன் இருக்கான், அவன் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லு. உங்க அப்பா நம்புவார். அவனே அவனை அனுப்புவார். அங்க போய் சொல்லுப்பா, அந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருக்கான், என்னது தேவனுக்கு பயப்படுறாங்க. நீங்க சொன்னீங்க அப்படி இருந்தீங்கன்னா மற்றவங்க சொல்லுவாங்க, போற இடத்துலப்பா ஒருத்தர் பார்த்தோம், யாரு தேவனுக்கு பயப்படுறாங்க, நன்மை கொடுத்தாச்சாப்பா, நன்மை செய்யலாம்ப்பா. அல்லேலூயா. அதுல தீமை செய்தவங்களும் உங்க கையை நன்மை அவங்க செய்வாங்க. நான்காவதாக ஒரு காரியமாக வாசிங்க இன்னொரு கூட அப்போஸ்தலர் 10 அதிகாரம் பக்கம் 175 புதிய ஏற்பாடு. நீங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கவனிங்க, முதல் வசனம் சொல்லுது அவன் பேரு கொர்நேலியு. கொர்நேலியு யாருன்னா தேவனுக்கு இந்த தேவனுக்கு பயந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னா, பிளெஸிங்ஸ் என்ன ஆசீர்வாதம் என்னன்னா, சால்வேஷன், ஸ்பிரிட் ஃபில்ட். அவன் சால்வேஷன் டு தி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு ரட்சிப்பும் அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் நண்பருக்கும் வந்தது. அப்படிதானே? எத்தனை பேர் தெரியும்? அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு மூலியமாக ஒரு மனுஷன் பயந்ததுனால அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அவன் நண்பருக்கும் அவனுடைய நெருங்கிய உறவினருக்கும் என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. சால்வேஷன் டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அது மாத்திரமல்ல, ஸ்பிரிட் ஃபீல்ட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. யாருக்கெல்லாம் கிடைச்சது? குடும்பத்தாருக்கு, அவனுக்கு, உறவினருக்கு, நண்பருக்கு. அந்த ஒரு அனுபவம் கிடைச்சது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சதுன்னா, செயின்ஸ் ஃபெலோஷிப் அவனுக்கு கிடைச்சது. பேதுரு யார் தான்? பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவானோட ஒரு ஐக்கியத்தை கிடைச்சது. செயின்ட் ஃபெலோஷிப் யார் கிடைச்சது? அவனுக்கு கிடைச்சது, குடும்பத்துக்கு கிடைச்சது, அப்புறம் அவனுடைய நண்பருக்கு, உறவினர் கிடைச்சது. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்ததுனால கர்த்தரே ஆரம்பிச்சு அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால தேவ பயத்தோடு நீங்க உங்க பிள்ளைகளை வளர்ங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க பிள்ளைகள் ரட்சிப்பு ஆண்டவர் விடவே மாட்டார். எங்க போனாலும் கர்த்தர் அவனை சந்திப்பார். ஆமென். கண்டித்து ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அபிஷேகத்து மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவளை கர்த்தர் வைப்பார். ஆமென். 5ஆவதாக சொல்லி நான் அடுத்த பார்க்க போறாங்க. கர்த்தருக்கு பயங்கர என்ன வரும்னா, சங்கீதம் 128 நீங்க 1ஆம் வசனம் வாசிங்க.
கர்த்தருக்கு பயந்து பக்கம் 753. ஏன்னா அந்த கல்யாண நேரத்தில் தேடுவாங்க பாருமா, அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சங்கீதம் பக்கம் 753 வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மூணாவதாக கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுற யாருன்னா கர்த்தருடைய வழியிலேயே நடப்போம், ஒரே வழி நடக்கும். அவன் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் பயப்படுற மனுஷன் யாருன்னா அவருடைய வழியிலேயே நடப்போம். எல்லாரும் யோசிக்கிறாங்கப்பா, கல்யாணத்தில் சொன்னாங்க போன வார்த்தையை இதான் வேற வசனமா வாசிப்பாங்க. கல்யாணம் ஆனவங்க பற்றி சொல்றேன், பைபிள் ரீடிங் சொல்லிட்டு தான் வாசிப்பாங்க. 128 127 வருஷம் கர்த்தர் வீட்டை கட்டவாகி இருந்து வாசிட்டு அப்படியே போய் கட்டா 2 அதிகம் வாசிடுவாங்க. உட்காந்து மாப்பிள்ளைய போடுங்க அந்த நேரத்துக்கு பைபிள் தரக்கலாமா வேணவா, பார்க்கலாமா வேணவா, பார்க்கல கண்டுபிடிக்கலாம் கஷ்டமாயிடுங்க, பாஸ்டர் வர பார்க்குறாரு, இப்படிலாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரசங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணுற பிரசங்க அதெல்லாம். அவர் சங்கீதத்தை சொல்ல புதிய ஏற்பாடு தேர்தலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னா கர்த்தருக்கு பயப்பட அவர் வழியிலே நடக்கும். சொல்லே வேண்டாம் பா, இது கர்த்தர் வழியா, இது துன்மார்க்கமான வழியா, இது பாவத்தின் வழியா, இது அக்கிரமத்து வழியா, இது அநியாயத்தின் வழியா, இது கர்த்தர் வழி இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே வேண்டாம். கர்த்தர் பயப்படுறதுக்கு அவர் வழியிலே நடப்பான். அவன் எப்படி இருக்கணும், அவன் ஆசீர்வாதம் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்துடைய வாக்கு தத்துவம், என் நாமத்துக்கு பயந்திருக்கு உங்க மேலும் நீதி சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வளர்வீர்கள். இப்போ ஒரு பாட்டு தான் பார்த்தேன், என்னது கர்த்தருக்கு பயப்படும். நான் இன்னும் நாமத்தையும் நீதியும் கொடுத்தோம் உங்களுக்கு சொல்லலை, ஆரோக்கியத்தை சொல்லலை. ஆனால் இந்த வருஷத்துக்கு தேவையான இந்த வளர்வீர்கள் அப்படின்ற எதில் வளரும், எதில் வளரும் பக்கத்தில் கேளுங்க, எதில் வளரும். சிலர் மைண்ட்ல சொல்லுது ஆழம் வளரணும், யாரும் நினைக்கிறீங்க. அப்போ முக்கியமா ஒரு 5 இந்த வாழ்க்கை இந்த வருஷம் நம்ம வளரணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கிருபை செய்வாராக. ஓ அல்லேலூயா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்வார். அப்போ முதலாவதாக நான் எதில் வளரணும்னா இந்த வருஷம் நீங்க எதில் வளரீங்களோ இல்லையோ, இப்போ உலக பிரகாரம் பார்த்துருங்க, ஒன்றும் இல்லை, உலக பிரகாரம் பண்ணுங்க. நீங்கள் ஒரு படிக்கிற பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்துருவாங்க. அடுத்த கிளாஸ்க்கு பாஸ் விட்டுருவாங்க. ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அதை ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை போட்டு உள்ள வளர்த்து விட்டுருவான். ஸோ இது நம்மளை உலக பிரகாரமாக நம்மளை வளர்க்குறதுக்கு அநேக உபகாரங்கள் உண்டு, வழிகள் உண்டு, எல்லாம் உண்டு, உலகத்தாலும் உண்டு. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் நம்ம ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்தோம்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப லகுவாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வளர்ந்தோம்னா கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்போ எதுல வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பேசிக்கா வளரணும் என்னன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2:3 வாசிங்க. வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். ஓகே, போதுமா? 1 பேதுரு 2:3 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய காரணமில்லாத ஞானப்பானமே வாழ்ந்தப்போ எதுல வளரணும்னா வசனத்துல வாழணும். எப்படி வளரணும்? வசனத்துல. உங்களுக்கு தெரியும் அப்போஸ்தலர் அந்த இவங்க வேதத்தை ரொம்ப ஆராய்ச்சி அவங்க பார்த்ததுனால அவங்க எப்படி இருந்தாங்கன்னா நற்குணசாலியாக இருந்தாங்க. வசனத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கோம். என்ன பட்டணத்தாரவங்க? நிறைய பட்டணத்தாரு எப்படி இருந்தாலும் அப்போஸ்தலர் 17 அப்போஸ்தலர் 17 13 பார்த்தீங்கன்னா தேவவசனம் அந்த பட்டணத்தார் 11 வசனம், அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
வசனத்தை நீங்கள் வளரும். ஒவ்வொரு நான் இந்த வருஷம் ஃபுல்லாக கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஐயோ பாஸ்டை கைத்துக்கு வருஷம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நான் அனுப்புனேன். ஸோ எத்தனை பேர் வருஷத்தில் இந்த பைபிள் முடிச்சுன்னு தெரியல. நான் சொல்லிட்டேன் மகளுக்கிட்ட, நான் டயர்டாகிட்டேன், இனிமேல் எல்லாரையும் உங்கள் குரூப் பண்ணி கொடுத்துரு, நீயே வருஷத்தை அனுப்பிச்சது. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. 15 நாள் தான் என்னால் அனுப்ப முடியுது வசனத்தை. இதுவும் சேர்த்து அனுப்புனா 30 வருஷம் எடுக்குது. நீ அனுப்பும் வசனத்தை பைபிள் நீ தான் வேதாமம் நடமாட வேதாம் வச்ச, ஆனால் நீ ஏன் வசனத்தை சொல்லி சபையை வளர்த்துமா அப்படின்ட்டேன். அதனால செய்தியில் கத்தரு நீ தான் அங்கே சொல்லி நீ சொல்லு, ஒவ்வொரு பார்த்து சொல்லு, எதில் வளர்ந்தோமா ஒவ்வொரு நாளும். நான் சொல்ல ஈஸியஸ்ட் வே அப்படின்னா நீங்கள் பைபிள் பிடிக்கணும்னா ஒரு நாளைக்கு 4 அதிகம் முடிச்சிருங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு நாள் இன்னைக்கு 1ஆம் தேதி உட்கார்ந்து 4 அதிகம் வாசிங்க. எப்படி வாசிங்க சொல்லி தருவாங்க. இன்னைக்கு நீதிமொழிகள் 1ஆம் அதிகம் 1ஆம் தேதி அது வாசிங்க. சங்கீதம் அது வாசிங்க. ஆதிகாமத்தில் ஒரு அதிகாரம் வாசிங்க. மத்தியில் ஒரு அதிகாரம் வாசிங்க. இப்படி 4 அதிகாரம் வாசிங்க. இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் போகிறோம், மங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வருஷத்தை பைபிள் முடிச்சுருவீங்க. ஆனால் மாதம் திருப்பி நீதிமொழிகள் வாசிங்க. 1லேருந்து 30 வரைக்கும் அப்படி வாசிங்க. பழைய ஏற்பாடில் வாசிங்க, புதிய ஏற்பாடில் வாசிங்க. அப்போ என்ன இருக்கும், வேறு எல்லாமே படிங்க வசனத்தில். அப்போ வசனம் இப்படி சொல்லுதா, வசனம் இப்படி சொல்லுதா, வசனம் இப்படி சொல்லுதா சொல்லி வசனத்து மேலே வாஞ்சி இருந்து வசனத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்க. கத்தவங்களை ஆசைக்கலாமே. அதனால் நீ என்ன நம்ம பண்ணின வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வசனத்தை நம்பணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தேடணும். அப்போ வசனம் நம்ம என்ன பண்ணோம்னா கடைசி காலத்தில் அந்த வசனம் நம்ம நியாயத்தை. அதுதான் சொன்னாரு, நான் அல்ல. ஏன்னா ரொம்ப இறக்கமுள்ளவர் பாருங்க. அப்பா ஏசப்பா அப்படின்னா இறங்கிடுவாரு. அந்த மாதிரி பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாரு சொல்ல மாட்டீங்களா, வசனத்தை கொடுத்துட்டாரு. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் வச்சீங்கன்னா நான் அல்ல, என் வசனமே நியாயத்தை தந்தார். ஸோ வசனம் முதலாவது வசனத்தில் வளரணும். சொல்லுங்க, எப்படி வளரணுமா? ஏன் பால் வாங்கி குடிச்சு வளரணுமா? வசனம் ஒவ்வொரு நாளும் படித்தா ஆத்துமாவில் இந்த வசனம் இருக்கும். அது வசனத்தை வாசித்து வசனத்தை இன்னைக்கு தேடி நான் தேடிட்டே இருந்தேன். இந்த யோபு 36:11 ஆண்டு கொடுத்தாரு வசனத்தை பார்த்து சொன்னது வேற ஒரு இதில். ஆனால் அந்த வசனம் எப்படி இருந்தது, அவர்கள் அடங்கி நடந்தாங்கன்னா நன்மையும் என்ன வரும், செல்வ வாழம் வரும். பார்த்து அடி பிடிச்சிக்கிட்டேன், அவ்வளோ நல்லா இருக்கு வசனம். ஸோ வசனத்தை 2ஆவது வேகமாக 2ஆவது நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதே பேர் அது பக்கத்தில் இருக்குது. 2 பேர் பக்கத்தில் 2 பேர் 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 2 பேர் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கு எதுல, அவருடைய கிருபையிலும் அவர் அறிகிற கிருபையில வளரும். கிருபையில் வளரும். ஃபர்ஸ்ட் வந்து grow in the word of God. 2வது grow in the grace of God. கர்த்தருடைய கிருபையில வளரும். ஒவ்வொரு நாளும் கிருபை சொல்லிக் கொடுங்க. டேய் ஆண்டவரே ஜெபமணி கிருபை கேட்டீங்களா, கிருபை கேட்டீங்களா, கிருபை கேட்டீங்களா, கிருபை கேட்டீங்களா. கிருபை ரொம்ப முக்கியங்க. கிருபை ரொம்ப முக்கியம். கிருபைனா என்ன, தகுதியில்லாத நமக்கு அவர் தராதாங்க. ஒவ்வொரு நாளும் எந்த காரியமானாலும் கிருபை கேட்டுவாங்க. ஆண்டவரே இந்த காசு வருது, இந்த படிப்பு வருது, இந்த வேலை வருது, இதை செய்யணும், எனக்கு என்ன தேவை, கிருபை வேணுமா. கிருபை இருந்ததுன்னா போதும். மதியில பார்த்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழுங்க அப்படின்னா வாழணும்னா என்ன வேணும், கிருபை வேணும். கிருபை நோவா பாருங்க, உலகமே அக்கிரமம் இருந்தது. ஆனால் அவன் ஆண்டவருக்கு பயந்து நீதிமானாக வாழ்ந்தான். அவனுக்கு என்ன கிடைச்சது, கிருபை கிடைச்சது. அப்போ சொல்ல பவுலு பாருங்க, பயங்கரமா வல்லமையா ஊழியம் பண்ணார். அண்ணே என்னப்பா நீ எதை பத்தி கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும், எனக்கு இது மாமே உன் பலனை சொல்லி பாருங்க, உன் பலன் பலன் பதிவுனா வேண்டாம், என் கிருபை உனக்கு போடுங்க. நான் சொல்றேங்க, எது இருக்கோ இல்லையோ கிருபை இருந்தா போடுங்க. ஹல்லேலூயா. கிருபை தாவீது சொல்வாரு,
உங்களுடைய காருண்யம் என்னை பெரிதுனாக்கி. சொல்ற காருண்யம் கிருபை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீது கழுத்த கிருபை. சாலமோன் சொல்லுவாங்க, எங்க அப்பா கிட்ட தந்த கிருபை அப்படின்னு. கிருபை வேணும். ஒரு 10 வருஷத்துல என்ன வேணும்? கிருபை. கிருபை தான் எப்படி ஆயிடுவீங்க? வளரும். கிருபையிலே வளரும். பாட்டு மாத்திரம் பாடுற பார்த்தீங்களா? கிருபையா நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையா நிலை நிற்கிறோம். போய் பார்த்தா தான் தெரியும் அவர் கிருபையில நிற்கிறாரா எதுல நிற்கிறாரு. கோச்சிக்காதீங்க, நான் சொன்னேன்ல கொஞ்சம் கிண்டல் இல்லை, ஒரு காமெடியா இல்லை சிரிப்பா ஏதாவது உள்ள வந்ததுதான். நான் என்ன பண்றது, ரொம்ப ஏடா பண்றாங்க, ரொம்ப அழைக்கிறீங்க, என்ன பண்றது? கிருபை கிருபை ஒவ்வொரு நாள். அதனால எப்படி அது திரும்ப கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? காலையிலோடு கிருபை. கத்து சமத்து போயிடுங்க. அதுவே இந்த நாள் போறப்பா கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஒரு கிருபை தாங்க. நாளைக்கு வேண்டிய கிருபை தாங்க. நாளைக்கு சேர்த்து வாங்க. சில பாட்டு இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணேன், அந்த வாரம் முழுவதும் கிருபை இருக்கணுமா? அதோட விட்டுறாங்க. அதோட அர்த்தம் கிருபை இருக்கணும். ஆமென். தாழ்வு அதுவே பாவியாக எங்களுக்கு கிருபையாக இருக்கா. கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். பாட்டு தாவியாக அவர் எழுதும்போது நாங்கள் பாடுவோம். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தாம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருளே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. கிருபை இருந்தா வாயில கிருபை புரிந்த வார்த்தை வரும். கிருபை இருந்தா இறக்கமும் கூட சேர்க்கணும். கிருபை இருந்தா தைரியமும் இறங்கணும். கிருபை வேணும். 10 வருஷம் என்ன வேணும்? கிருபையிலே வளரணும். இந்த வருஷம் ஆண்டவரே நான் கிருபை பெற்று வளரணும்ப்பா, கிருபை பெற்று வளரணும்ப்பா சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் நல்லவர். 3வதாக இங்க அதே வருஷத்துல பார்த்தீங்கன்னா grow in the word of God, grow in the grace of God. இன்னொன்று அதே வருஷத்தை வாசிக்க 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். மூணாவதாக grow is knowledge. இயேசு அறிகிற அறிவில நம்ம லிமிட் பண்ணக்கூடாது. இதான் ஆண்டப்பா அவனப்பா வந்தாப்பா அவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்காக மனுஷன் வச்சு முண்டாக்கிட்டா பக்கம் போயிட்டே இருப்பான், பாவையாக இருக்கிறப்பா. ஸோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த இயேசு அவர் என்னெல்லாம் செய்வார், எப்படிலாம் வருவார், அவரை கொண்டு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், அவர் யாரு, அவர் என்னெல்லாம் எனக்கு ரைஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, எனக்கு எல்லாம் என்ன உண்டு பண்ணியிருக்காரு, அவர் அறிகிற அறிவில் அந்த வாசனை உங்க மேல வீசணும். அப்போ ஒவ்வொரு நாள் இயேசுவே இயேசு அறிகிற அறிவிலே வளர முடியும். இயேசுவே யாருப்பா, ஏன் என்னை தேடுது, ஏன் நேசிட்டீங்க, ஏன் அந்த எப்படி இருக்கீங்களா, நடக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. இயேசுவோட நெருங்குங்க, இயேசுவோட பழகுங்க, இயேசுவோட பேசுங்க. இயேசு அறிகிற அறிவிலே வளரும் போது நான் சொல்றேன் பாருங்க, டாக்டர்ஸ் பண்ண மீட்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் நான் வாலண்டியராக இருக்கிற காலத்தில் அப்போ அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி சொல்லுவார், இயேசுவே இந்த பிசாசை ஜாடையில் அடிக்கப்பான் பட்டார் அது பிசா, ஐயோ நிறுத்த சொல்லு ஐயோ எப்படி இயேசு யூஸ் பண்றாரு பாருங்க.
அவர் விசுவாசம் பாருங்க. அப்போ அவருக்கு தெரியும், நான் சொல்றேன், நான் இங்க என் ஊழியர் இருக்கிறது. அவர் எல்லாம் முடிச்சு இந்த பிசாசு ஜாம் பண்ணும்போது சொல்லும் போது ஏசு அப்படியே அடிக்கிறது உள்ளவங்க. ஒண்ணு இல்லை, ரெண்டு இல்லை, வர பிசாசுலாம் அடிக்க சொல்றாரு. ஸோ அப்போ அவர் எப்படி ஆண்டவர் பயன்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உண்மையானவருங்க. படத்துல இருக்கிறவர்ல, செயல் இருக்கிறவர்ல, வார்த்தையில் இருக்கிறவர், ஆவியா இருக்கிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுதும் இறங்கி வருவாருங்க. உண்மையாய் தம்மை உண்மையாக தேர்ந்தெடுக்கவர் சமயமாக இருக்கிறார். அவர் அறிவு, ஒரு நாள் அறிவு, அவர் உண்டு பண்ண ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று அந்த அறிவை வளர்ந்தத மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். அந்த அறிவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களுக்கே அறிவு இல்லை, மற்றவங்க உனக்கே இயேசுக்கு அறிவு இல்லை, நீ வேற சொல்ற. நமக்கு அவர் அறிவு நான் இதை நான் பட்டியல் போட்டேன்னா ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் அந்த ருசித்து வளர்ந்த விதங்கள், கர்த்தருக்குள்ள இயேசு என்னை நேசித்த விதங்கள், எனக்கு காண்பித்த விதங்கள் எல்லாம் மார்வலஸ்ங்க, பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அவ்வளோ நம்முடைய ஆண்டு இருக்க பார்த்துங்க. நம்ம சொல்ல பாருங்க, நான் இங்க கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை தீர்வு கொடுங்க, இங்க கஷ்டப்படுத்துறவங்களுக்கு சந்திங்க அப்படிலாம் போனா அதெல்லாம் சண்டே பண்ண மாட்டாரு. அவர் வச்சிருக்க சித்தத்தை உங்களுக்கு காட்டுவார். ஆமே வராது பாருங்க, தம்மை காட்டுறாரு பாருங்க. எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இயேசு வருகிறார். வேற்ற வாசிக்கிறோம், மொட்டை சுத்தம் உள்ளவர். பசங்க எப்படி ஒப்பிச்சாங்க பாருங்க. சுத்தமுள்ள இருக்கிற சுத்தமுள்ளவர்கள் வாக்கிய தேவனை தரிசிப்பாங்க. நான் சொல்றேன், அறிவியல நீங்க அவருக்கு நெருங்க. அவர் உங்களை கொண்டு செய்யறதும் உங்களை நடத்துற விதமும் இந்த வருஷம் பயங்கரமா இருக்கு. எதிர ஆசை. ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவிலே grow in the knowledge of Jesus Christ and grow in this knowledge. அவர் அறிவிலே நீங்க வளரணும். அது உங்களை என்ன பண்ணுறது? கர்த்தர் நிச்சயமா உங்களை இந்த வருஷம் முடிக்கும் சொல்றீங்க. கர்த்தர் என்னை தம்மை பல விதத்தில் நீங்க வெளிப்படுத்தினார். இயேசு பல விதத்தில் ஆசீர்வதித்தார். இயேசு பல விதத்தில் நடத்தினார். இயேசு பல விதத்தில் என்னோடு நான் உணர்ந்தேன். என் ஆண்டவர் அவரை அறிய இப்படியும் எது செய்வாரா, இப்படி எனக்காக பண்ணாரா அப்படின்னு சொல்ற அந்த சாட்சி உங்களுக்குள்ள எழுப்பும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு வார்த்தை, ரெண்டு வார்த்தையை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 80 வசனத்தை வாசிங்க. அப்படி 1:80 வாசிங்க. புதிய ஏற்பாடு. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். பாருங்க, யோவான் ஸ்நானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது எதுல வளர்ந்துச்சோம்? growing spirit. ஆவியில வளரணும், அபிஷேகத்தை வளரணும். அது நான் சொல்றேங்க, அபிஷேக ஆவியாக மாறி உங்களை ஆவிக்குரிய தெய்வத்தில் வளர்க்கறதுக்கு வேற யாருமே நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர், அந்த அபிஷேகத்தை நீங்க வளரணும். அந்த ஆவியானவர் உங்களை நடத்தணும். நீங்க ஆவியில நீங்க வளரணும். கர்த்தர்கிட்ட ஆண்டவரே அந்நிய பாஷை பேசாத ஆண்டவரே, இந்த வருஷம் 2026 நான் எப்படி அபிஷேகத்தை பெற்று என்னை எப்படி ஆவியா நடத்துகிறார் என்று நான் இது நடந்துதான். அந்த அபிஷேகம் வரும்போது தான் நம்ம சாட்சியா இருக்க முடியும். அபிஷேகம் வரும்போது நம்ம பலன் வரும். அந்த அபிஷேகம் தான் மீட்கப்படும் நாள் முத்திரை போடுவோம். இந்த அபிஷேகம் தான் உணவுகளை முடிக்கும். இந்த அபிஷேகம் தான் சத்ரு முன்பாக பார்த்து ஆவியான சத்ரு வெள்ள போல ஒரு கவலை பண்ணீங்க. கர்த்தரை நான் கூட ஜெயகுடி ஏற்றுவாங்க. அபிஷேகத்தில் வளரணும், ஆவிலே வளரணும். நல்ல அந்நிய பாஷை பேசி நீங்க சபையில வரும்போது யாரும் நல்ல அந்நிய பாஷை நீங்க பேசணும். உங்க வீட்டில் தவிக்கும் போது நல்ல பாட்டு அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசி ஆவியில வளரணுங்க சொல்லுவாங்க. சாட்சி சொல்லுவோம் சொல்லணும், சபையில நல்ல ஆவியில வளர்ந்துட்டே. நம்ம சாட்சியை கேட்டுருக்கீங்களா? உங்களை சொல்லியிருக்கவங்களுக்கு நிறைய சொல்லிருக்காங்க, நல்லா வளர்ந்துட்டே ஆவியில. பாஸ்டர் ஜெயக்குமார், நானும் சாம் 2 பேர், இன்னொரு தம்பி கிட்டார் போடுறது, ஆல்பஸ் சாதனோட ஒரு மீட்டிங், ஒரு கேர்ள்ஸ் டீமோட நாங்கள் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. வாங்கடா நீங்களும் வாலிபர் கூட இருக்கேன். இப்போ போகும்போது மீட்டிங்கில் அவர் தான் ஸ்பீக்கர். ஸோ எங்கெல்லாம் பார்த்தாரு. நாங்கள் அந்த வர்ஷிப் பண்ணி பாட்டு பாடுறது அவர் நடத்தும் போது நல்ல ஆவிகள் நல்ல அனைவசம் வச்சுருக்கோம். நல்ல வாலிபர் ஆச்சு. வாலிபர் டைமில் சும்மா கத்தல் அவர் முடிச்சிருந்த சொன்னார், நல்லா வந்துட்டீங்கப்பா,
கை தட்டாம நீங்க சொல்லி வச்சிருக்கீங்களா? பரவாயில்லையப்பா, கை தட்டி பேசுறீங்க, அதெல்லாம் இடிச்சு சாலையில் இடிச்சு ரொம்ப அடிப்பேன். பரவாயில்ல, கையில தட்டத்தை அமைதியா நல்லா வளர்ந்துட்டியப்பா அப்படின்னு சொன்னாரு. தனியா வந்தது அப்படின்ட்டாரு. அது ஜென்ஸோட சேர்ந்து ஊழியம் பண்ணு, லேடிஸ் சேர்த்தோம், 3 பேர் தனியாக வந்துருக்கின்றார். அப்போதான் அவதான் சொல்லி கொடுத்தாரு, வீட்டுக்கு கூப்பிட்டேப்பா, நீ ஆவியில் வளர்ந்து பெருசு இல்லை, யாரை பார்த்தாலும் என்ன பார்க்கணும், கண்ணை பார்த்து பேசணும், சரியா? சகோதரோடு தான் சேர்ந்து ஜபிக்கணும், சகோதரோடு சேர்ந்து தான் ஊழியம் பண்ணணும், சகோதரி பக்கமே போயிடாது, தனியாக எங்கேயும் போயிடாது. ஸோ இந்த நல்ல பழக்கங்கள்லாம் யார் சொல்லி கொடுத்தா? பாஸ்டர் ஜெய்கோ சொல்லி கொடுத்தாரு. வளரணும், நம்ம அபிஷேகத்தில் வளர 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 ஆவியானவர் வியாக்கியான வரவை கொடுப்பார், பகுத்தறிவு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுவோம், வார்த்தை கொடுப்பார், பகுத்தறிவு சொல்ல, திருத்தம் வர கொடுப்பார். 9 வரங்கள் ஆப்ரேட் ஆகுங்க. விசுவாசிக்கல இந்த 20 வருடத்தால நீங்க ஆவி வளரும் போது 9 வரங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். நீங்க அந்த கஷ்டம் கொண்டு பயன்படுத்த போறாரு. ஆமென். திருத்தம் வரங்கள் வரும், சுகமாக்க வரங்கள் செயல்படும், பேய் பிசாசு உங்களை கொண்டு ஓடுவீங்க, வியாக்கியானத்துக்கு நீங்க அர்த்தம் சொல்வீங்க, பகத்தறிவு ஆவியை ஞானத்தை கொடுப்பார். 9 வருடம் ஆவியான ஒருவரை உங்களை வெளிப்படுத்துவார். ஆவியில நீங்க வாழணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? கர்த்தருக்காக இந்த 20 நல்ல ஆவியில வளர்ந்து அநேக இயேசு சொன்னது போல கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி, கட்டுண்டத்தில் விடுதலை ஆகும்படி ஏசாயா 60 சொல்லப்பட்ட 1-2 வார்த்தை சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். கடைசியாக 17:5 பாருங்க. லூக்கா 17:5. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். பாருங்க, எதை வளரணும்? growing word, growing grace, growing this knowledge, growing spirit, growing faith. விசுவாசத்தை வளரும். சிலதுலாம் விசுவாசமே கிடையாது. உண்மையே சொல்றாங்க, விசுவாசம் ஏங்க செத்த எங்க போவோம்? அந்த கால விசுவாசம் இருக்கா? செத்த எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். அதுதான் விசுவாசம் இருக்கீங்களா? அதனால ஒன்று மனுஷனுக்கு வாழ்வில்லைன்னா நமக்கு சாவு பயம் கிடையாது. யாரும் சாவு பயம் பண்ணிருக்கீங்களா? இந்த 20-26 நீங்க சாவு பண்ணிருக்காங்க. என்னடா நமக்கு சாவே கிடையாதுங்க. நம்ம ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. ஜீவகாலமெல்லாம் மரணம் வைத்திருந்த நம்மை தம்முடைய மரணத்தினால நம்ம கர்த்தர் என்ன பண்ணாரு? இதுல நமக்கு மரணமே கிடையாதுங்க. என்ன மாதிரி நீங்க மறந்துங்க. ஆண்டவரே இங்க இருந்தானா உங்களுக்கு லாபம், அங்க வந்தனா எனக்கு லாபம். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஐ டோன்ட் கேர் லாபம். இங்க இருந்தானா உங்களுக்கு லாபம். உங்களுக்கு ஊழியம் செய்ய போற, சாட்சி செய்ய போற, ஆண்டவருடைய ஆதாரத்தை கட்டி எழுப்பதுக்கு என்னுடைய கரங்களை உயர்த்த போற, அடுத்த சந்ததி உங்க சேவைக்கு கட்டி எழுப்ப போற, உங்க சத்தம் செய்ய போற. நீங்க வரணும்னா ஓ ஐ எம் ரெடி, நான் வரேன், எனக்கு பயம் இல்லை, எனக்கு லாபம். ஆனால் எவ்வளவு நாள் இங்க இருக்கிறோம் அவ்வளவு நாள் உங்களுக்கு தாவீது சொல்லுவார், நான் சாகாமல் பிழைத்த இந்த கர்த்தரை செய்ய எவ்வளவு ஆசை பார்க்கணும். சாவாமல் பிழைத்த கர்த்தரை செய்ய அவருக்கே இந்த ஆசை இருக்குன்னா நமக்கு இந்த ஆசை ஒன்றும் தப்பு இல்லையே. சாம்சன் சொல்ல நான் உயிரோடு இருக்கிற ஜெபம் பண்ணுங்க. ஏன் நிறைய பேர் கொடுத்தேன், நிறைய பேருக்கு ஊழியர்கள் சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறோம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லா நீடித்த ஆசை தர சொன்னேன். ஏன்னா நிறைய நான் கொடுத்தேன் அப்படின்னா அது போல கொடுத்தாரு. ஆமே. இப்போ 5வது விசுவாசத்துல சொல்ல நடுவே விசுவாசத்தை வர்த்திக்கணும், அதை வளர செய்யப்பா, வளர செய்ய. விசுவாசம் தாங்க நீங்க எவ்வளவு 6:11 வாசிக்கலாம், வாசிக்க முடிச்சிடலாம். எவ்வளவு 6:11 நீங்க 11:4 பாத்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்காங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்குது உலக காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் செய்தவர்கள் உண்டு என்று அவர் தம்மை தேர்வு பண்ண நினைக்கிறார் என்று விசுவாசம் இருந்தா ஜபமே வரும். ஜெபம் பண்ணு ஒவ்வொரு நாளும் சொல்லி உங்க வாய் வலிச்சிச்சு, எனக்கு தெரியுது. பையனை பார்த்து சொல்றீங்க ஜபம் பண்ணு, பொண்ணை பார்த்து சொல்றீங்க ஜபம் பண்ணு, அதுவா ஜபிக்கவே மாட்டேங்குது. காரணம் என்ன? விசுவாசம் இல்லைங்க.
அதுக்கு மாத்திரம் விசுவாசம் இருந்தா கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். விசுவாசம் உள்ள ஆண்டவர் எனக்கு செய்வார். நான் விசுவாசம் வளரணும். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது எதுக்காகன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிரியாணி வச்சுக்கணும். நீதிமன்ற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் தரும். அப்போ ஜெபிக்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும். இந்த பேய் கூட போல, ஏன் இந்த பேய் போல அவிசுவாசம் ஏன் சொல்லிட்டாரு? விசுவாசம் இருக்கும். நம்ம பேர்ல உங்க பேர்ல என்ன விசுவாசிக பேர் வச்சிருக்கோம். விசுவாசம் எப்படி? நான் சொல்றேன், எல்லாத்தையும் விசுவாசிங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தரை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறது பதனம் எதுக்குமே பேட மாட்டேங்குது. நீங்க கர்த்தர் மேல விசுவாசத்தை வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க எதை பத்தி கவலையே பண்ண மாட்டீங்க. எதை பத்தியும் கவலையே பண்ண. ஏமா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நான் ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ண அப்படின்னா, ஐயோ அவர் வரா இவர் வரா, மனுஷன் வரா சொல்லியா, மனுஷன் வரா சொல்லு, நான் பெரிய அறிவாளி வர்றாரு, அவரு அந்த பெஸ்ட் இந்த பெஸ்ட், இதெல்லாம் இங்க என்கிட்ட சொல்லாத, நீ வச்சுக்கோ. மனுஷன் வரா சொல்லு, அவன் என்ன போல மனுஷன் தான். நான் எக்ஸ்ட்ரா இருக்கா சொல்லு. 2 கை அவனுக்கு 2 கை இருக்குது, எனக்கு 2 கால் இருக்குது, அவன் 2 கால் இருக்குது, 2 கண்டு இருக்குது, அவன் 2 கண்டு இருக்குது, ஏதாவது எக்ஸ்ட்ரா தான் சொல்லு. மேன் இஸ் கம்மிங். மேபியும் அறிவு இருக்கிறோம் சாமி. ஆனால் எனக்கு விசுவாசம் விட கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் என் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், என்னை கொண்டு சேர்ந்து செய்வார். அப்படிதானே விசுவாசம். அதனால இவரை பார்த்து அம்மா பேட மோசமே கிடையாது. என் ஆசீர்வதிக்க கர்த்தர், என்னை நடத்துகிற கஷ்டம். என் பாதை விசுவாசத்தின் பாதை, என் வாழ்க்கை விசுவாசத்தின் வாழ்க்கை. எல்லாம் பார்த்து போறதில்ல, எல்லாம் செட் பண்ணி செய்தில்ல, எல்லாம் தந்தா எல்லாம் தான். அப்ப நான் உள்ள போயிட்டு உனக்கு அதுக்கு எதுக்கு உங்க எல்லாம் தரணும்? எதுவுமே இல்லாம தாவீது போல உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால மதுளை தாண்டுவேன். எல்லாம் இந்த செய்தி எதுக்கு? உங்களுக்கு ஆண்டு சாதாரண வேற கூட வச்சு செய்வார். எதுவுமே இல்லாம ஆண்டவரே ஒண்ணுமே இல்லப்பா, ஸ்டார்ட் வித் எம்டி, 0. ஆனா உங்களோட சேர்ந்து நான் எப்படி ஆக போறேன்? ஹீரோ. அதாங்க விசுவாசம். அதான் விசுவாசம். நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேங்க. 640 என் பொண்ணை கூட்டு போய் காமிச்சேன். அம்மா அப்பா இந்த அவசியம் இருந்தேன், ஆனா பரவாயில்ல, இப்ப நல்லா புதுசா கட்டியிருக்காங்க, நீ பழசா பார்த்துட்டு அவ்வளவுதான் நீ பார்க்கலாம், அவங்களாம் எல்லாம் எப்படி இருக்கு. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அது போல வேலை ஒண்ணுமே இல்லாத ஆபீஸ் போயிட்டோம். ஏதோ ஒரு அமெரிக்கால உலகத்து 2வது கம்பெனியில் வேலை பண்ற மாதிரி ஆண்டவர் உயர்த்தினார். அப்புறம் ஆவிக்குரிய வந்ததுல 2009 3ஆம் ஊழியத்துக்கு 16 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. இல்லை இப்போ இது சேர்த்தா 16 வருஷம். 2009 அந்த ஃபுல் டைமுக்கு ரட்சிக்கப்பட்டு ஊழியம் பண்றேன், அது வேற விஷயம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே உலக பிரகாரமா என் வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? 0ல ஸ்டார்ட் பண்ணேங்க. இயேசு யாரு? 2 பேரா? ஒருவருங்க. அந்த ஒரு பக்கத்துல 0 வந்துடுச்சு, மதிப்பு வந்துடுச்சு. அந்த 0 ஹீரோ ஆயிட்டேன். இப்போ எல்லாம் தந்தை அமெரிக்கன் அனுப்புறீங்க. இதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தை 0ல ஆரம்பிக்கிறேன். 0ல ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரியும் என்னை ஹீரோவா கொண்டு போவீங்க. இவன் எப்படி வச்சிருக்காங்க சொல்ல மாட்டீங்க. ஹீரோவா விட்டுருங்க, ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. 5 வருஷம் 2015 14 5 வருஷம் ஒண்ணுமே இல்லாம, ஊழியமே இல்லாத அப்படியே எவ்வளோ விடுக்கிறாங்க. நான் அதை வந்து அசையவே இல்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தது. அவருக்கு ஊழியம் செய்ய வந்தது, பிரச்சனை பண்ணுறதுக்கோ சண்டை போகிறதுக்கோ நான் வரல. நீ ஓய்வு எனக்கு நஷ்டம் இல்லை. யாருக்கு நஷ்டம்? அவருக்கு நஷ்டம். அண்ணன் இருக்காங்க, சம்பத் அண்ணன் இருக்காரு, குழந்தை அண்ணன் இருக்காங்க, நம்ம அண்ணன் ஸோ தேவசுந்தரன் இருக்காரு, அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க நம்ம சூர்யா ஆடுறாங்க. இதெல்லாம் இந்த ஏரியா சிஸ்டர் கனிமொழி, தாய்மொழி. சரி, அவங்களும் நான் என்னோட ஏரியா, நம்ம ஏரியா பாஸ்டர் சிஸ்டர் நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா, நான் சர்ச்சை ஆரம்பிக்கிறேன், ஆனால் வராதிங்கன்னு சொல்லிட்டு வரேன் இல்லையா, கேட்டு பாருங்க. நான் சர்ச்சை ஆரம்பிக்க போகிறேன், தயவுசெய்து வராதிங்க, நீங்கள் ஏசியிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நான் ஒரு 200 குடும்பம் என்கிட்ட இருந்தாங்க, அப்புறம் 200 குடும்பம் கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல விடாது. நான் சிம்பிளாக கற்று ஆரம்பிக்கிறோம்.
கர்த்தர் ஜீரோவில் ஆரம்பித்தோம். உங்கள் சித்தமான கொண்டு வாங்கப்பா ஜெபம் பண்ணணும். யாருக்கெல்லாம் சித்தமாக கொண்டு வராது அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கு. ஆமென். நான் சொல்லிட்டேன், இப்போ இங்கே இருக்கிற ஃபேமிலி தான் அடுத்த லெவல் எழுத போகும்போது இது வர அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் உரியவர் நீங்கள் தான், உங்கள் பிள்ளைங்க தான், உங்கள் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அதில் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். நான் சொல்லிட்டேன், மங்களம் கர்த்தர் உங்க கூட இருக்காரு, என் கூட 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ண போகிறோம். நம்ம பிள்ளைகளோடு இருக்காங்க, நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து சபையில் உள்ள பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவங்க அடுத்த ஜென்ரேஷன், அவங்க எல்லாம் கட்டி எழுப்பணும். அதுக்காக சொல்லுங்க, எல்லா விதத்துலையும் எனக்கு எல்லாரும் ஓகே தான். நான் என்ன சொல்றேன்னா, விசுவாசத்தோடு என்ன பண்ணுங்க, வளருங்க. விசுவாசத்தில் வளருங்க, ஜபத்தில் வளரும். ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க. ஜெபிப்பா, விசுவாசமா ஜெபம் கொடுப்பா, விசுவாசமா ஜெபம் பண்ண இப்போ கர்த்தர் ஒரு தருவார்னு சொல்லி கொடுத்து வளருங்க. நீங்க விசுவாசம் விடாதீங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வாசிப்பார். அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, கடைசியா முடிக்கும் போது என் ஓட்டத்தை ஓட்டத்தை முடிக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தை வளரும் போது கடைசியா சொல்லிங்கப்பா, இந்த விசுவாசம் உடஞ்சி போகாதபடி, விசுவாசம் விலகி போகாதபடி விசுவாசம் என்ன பண்ணிட்டேன், காத்துக்கொண்டுப்பா, ஓடத்தை முடிக்கிறேன். ஆனால் விசுவாசம் இப்போவே காத்துக்கொண்டு அது போல வளர்ந்து இந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு விஷயம் அப்படியே ஜாமனும் ஓட்டு பண்ணி முட்டி போட்டு கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த வருஷத்தில் வாக்கு தந்தோம். ஆண்டவரே கர்த்தாவே நிறைவேறும்படியாக இதனால நீ எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்க மேல் நீதி சூரியன் உதிக்கும், அதை சட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் வளர்கிறீர்கள். இன்னைக்கு நாமத்துக்கு பயப்படணும். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக நான் பயப்படாதோம், நான் பயந்து நடக்கணும், நான் வளரணும். ஆவிக்குரிய பிரகத்தில் உன்னுடைய வார்த்தையில வளரணும். ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உங்களுடைய அறிகிற வசனத்தில் வளரணும், கிருபையில வளரணும், உங்களை அறிகிற அறிவிலே வளரணும். ஆண்டவரே உங்களுடைய ஆவிலே வளரணும், விசுவாசத்திலே வளரணும். எனக்கு கிருபை செய்யும் அப்படின்னு கர்த்தர் கிருபை செய்வார். இப்போதும்